வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, பெண்ணாக பிறந்தால் போதும் சிறுகதை. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். குழம்புக்கும் ரசத்துக்கும் கடுகை தாளித்து கொட்டுவதன் மூலம் அன்றைய தினம் அவள் செய்த சமையலுக்கு முடிவரை கூறாமல் கூறிக்கொண்டிருந்த மஞ்சுளா குளியலறை பக்கத்தில் இருந்து ஒரே அலறலும் ஒருவரை ஒருவர் அடித்து கொள்ளும் சத்தமும் கேட்கவே அவசரமாக தன் கையில் இருந்த கரண்டியுடன் அங்கே ஓடினாள். அவளுடைய கடைசி 2 பிள்ளைகளும் குளிப்பதற்காக இடத்தை பிடித்து கொள்ள சண்டை போட்டு கொண்டிருந்தனர். யார் முன்னே கை நீட்டி அடித்தது என்று அவள் விசாரணை செய்வாளா, அல்லது யார் முன்னே குளிக்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்குவாளா? 2 பேருமே குளித்தாக வேண்டும். அப்போதுதான் இருவருக்கும் சாதம் போட்டுவிட்டு அவள் ஆபீஸுக்கு போக முடியும். இருவரில் ஒருவர் விட்டு கொடுத்தால் கூட இத்தனை நேரம் குளித்திருக்கலாம். அம்மா, சாப்பாட்டு கூடத்திலிருந்து அவளுடைய மூத்த மகன் ரவி உரக்க கத்தினான். குளியலறை சண்டை எப்படியோ தொலையட்டும் என்று அவள் சாப்பாட்டு கூடத்தின் பக்கம் ஓடினாள். மேல்நிலை வகுப்பில் படித்து கொண்டிருக்கும் அவன் சிறிதும் பொறுமை இல்லாதவன். பரிமாறுகிறவர்களுக்கு வேண்டும் வேண்டாம் என்று கூட சொல்லாமல் தட்டில் விழுந்ததை ருசித்து சாப்பிடாமல் ஒரு கையில் கதை புத்தகமும் அதை படித்து கொண்டே இன்னொரு கையினால் சாப்பிடுவதுமாக இருந்தால் எப்படி உணவு உடம்பில் ஒட்டும்? அந்த வீட்டு குழந்தைகள் மூவருக்குமே இந்த பழக்கம். மஞ்சுளா எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தும் அந்த வழக்கத்தை அவளால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. அவள் சமீபத்தில் வேலைக்கு சேர்ந்ததிலிருந்து இவர்களுடைய இந்த வழக்கம் இவளுக்கு உபத்திரவமாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் ஆபீஸுக்கு நேரம் கழித்து போக வேண்டி இருக்கிறது. ரவி, நான் என் வேலையை விட்டுடலாம்னு நினைக்கிறேன். ஏமா, வேலைக்கு போவது கஷ்டமா இருக்கா? பாவம், ஓய்வு பெறுகிற காலத்துல உனக்கு வேலை கிடைச்சிருக்கு, நீ என்ன செய்வ என்று கண்களை சிமிட்டியபடி கூறினான். மஞ்சுளாவுக்கு அவன் தன்னை கேலி செய்ததின் காரணம் புரிந்தது. 35 வயது கடந்து அவள் வேலைக்கு போக நேர்ந்துள்ளது அவனுக்கு பரிகாசமாக இருக்கிறது. போக்கிரி கழுதை. அவள் யாருக்காக இந்த வயதில் வேலைக்கு போகிறாள் என்பதை மறந்து இப்படி பேசுகிறான். அவளுடைய பார்வை கூடத்தின் பக்கம் சென்றது. அவளுடைய கணவன் வரதன் ஒரு சோஃபாவில் சாய்ந்தபடி ஏதோ புத்தகத்தை படித்து கொண்டிருந்தான். இவர்கள் சாப்பிட்டு முடிந்து டிஃபன் பாக்ஸில் பிற்பகல் உணவையும் எடுத்துக்கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு போன பிறகு நிதானமாக சோம்பல் முறித்து கொண்டு எழுந்திருந்து குளிக்கப் போவான். மஞ்சுளா தலையை சீவி புடவையை மாற்றிக்கொண்டு பவுடரை லேசாக பூசிக்கொண்டு ஏதோ கரைத்து சாப்பிட்டு விட்டு ஆபீஸுக்கு போக தயாராக காத்திருப்பாள். இவர்கள் ஒத்துழைப்பு இல்லாததால் நேரமாகிவிட்ட பரபரப்பில் தான் சாப்பிடும் நேரத்தை சுருக்கி விடுவாள். சாப்பாட்டு மேஜையில் தட்டு போட்டு கொண்டு உட்கார்ந்து கொள்ளும் அவள் கணவன் வரதன், அதுக்குள்ள ஆபீஸுக்கு புறப்பட்டுட்டியே என்று கேட்பான். 9:30 ஆபீஸ் என்றால் 9:20 அவள் புறப்பட்டாள். பஸ்ஸை பிடித்து அவள் சேருவது எப்போது? ஊருக்கு வெளிப்புறமாக நகர எல்லையை கடந்திருக்கும் அந்த ஆபீஸுக்கு பஸ் பயணமே 35 நிமிஷங்களாகின்றன. அதற்குள் புறப்பட்டு விட்டாயா என்றால் என்ன பொருள்? எனக்கு சாதம் போடாமல் போகிறாயே என்று கேட்காமல் கேட்கிறான். சாப்பாட்டு மேஜையில் வைத்திருப்பதை அவனே போட்டுக்கொண்டு சாப்பிடுவது அவ்வளவு சிரமம் அல்ல. ஆனால் என் வரையில் எந்த குறையும் வைக்காமல் நீ வேலைக்கு போவதை நான் தடுக்கவில்லை என்கிற ரீதியில் தானே அவன் அவள் வேலைக்கு போன நாட்களில் இருந்து நடந்து கொள்கிறான். மஞ்சுளா ரவியிடம் நயமான குரலில் கூறினாள். ரவி, என் கஷ்டம் எனக்கு பெருசில்லடா. ஆனாலும் வேலைக்கு வர ஒப்புக்கொண்டால் அந்த ஆபீஸ் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு ஒழுங்காக இருக்கணுமா வேண்டாமா? நீங்க எல்லாரும் ஒத்துழைச்சாதான் எனக்கு வேலைக்கு போக சௌகரியமா இருக்கும். நாங்க எப்படி ஒத்துழைக்கணுங்கிற சமையலை எங்களையே செய்ய சொல்றியா? அதற்குள் குளியலறை வாதி பிரதிவாதிகள் உள்ளொருவன் வந்து சேர்ந்தான். உடலை அவன் இன்னும் துடைத்து கொள்ளவில்லை. அவனுடைய ஒரு தோளில் ஈரத்துண்டு தொங்கியது, மற்றொரு தோளில் ஸ்கூல் யூனிஃபார்ம் சட்டை தொங்கியது. சாப்பிடும் தட்டை ஒரு கையில் எடுத்துக்கொண்டே
இன்னொரு கையால் பேண்ட் பட்டனை போட்டு கொண்டிருந்தான். டேய் சுரேஷ், ஈரம் போக நன்னா துடைச்சுண்டு ட்ரெஸ்ஸையும் அழகா மாட்டிண்டு அப்புறம் சாப்பிட உட்காரு. அதுக்குள்ள சுந்தரம் வந்துருவான். அந்த யானை குளிச்சுட்டு வர்ற வரைக்கும் என்னால காத்துட்டு இருக்க முடியாது. நீ சாதம் போடுமா. போடா காக்கா குழி. குளியலறையிலிருந்து வந்த குரலுக்குரியவன் சந்தர். அதற்குள் சாப்பாட்டு மேஜையில் கதை புத்தக சண்டை. அட கடவுளே! வஞ்சுளா தலையை பீய்த்து கொண்டாள். அந்த சமயத்தில் தான் அவளுக்கு எப்படியோ அது நினைவுக்கு வந்தது. அன்று அவள் வீட்டுக்கு புறப்படும் சமயம் பத்மாவதி அம்மாள் அவளை கூப்பிட்டு ஒரு கடிதம் எழுத வேண்டும் என்றும் அவசரமாக அன்றைய தபாலில் சேர்க்க வேண்டும் என்றும் சொன்னாள். உண்மையாகவே அந்த கடிதத்தின் வாசகமும் அப்படித்தான் இருந்தது. டைப் அடித்து கையெழுத்தும் வாங்கி கவரில் வைத்து ஒட்டியவள் தபால்களை வைக்கும் ட்ரேயில் வைக்க மறந்துவிட்டாள். அதற்குள் வேலைக்காரன் தபால்களை எடுத்து போகும்போது அந்த கவர் அதில் இல்லாததால் அன்றைய தபாலில் அது சேர்ந்திருக்காது. சுரேஷ் தட்டை மேஜையில் தட்டி சப்தம் செய்த பிறகே அவள் தன் நினைவுக்கு வந்தாள். என்னம்மா இது? எங்களுக்கு நேரமாச்சுன்னா நீ எதையோ நினைச்சுண்டு உட்கார்ந்திருக்கையே. கூடத்தில் இருந்து வரதனின் குரல் கேலியுடன் ஒலித்தது. உங்க அம்மா எதை நினைப்பா? ஆபீஸத்தான் நினைச்சுண்டிருப்பா. அந்த ஆபீஸையே அவதான் தாங்குற மாதிரி அவளுக்கு ஒரு எண்ணம். அதற்குள்ள ரவி தான் பார்த்து கொண்டிருந்த புத்தகத்தை விட்டு கூடத்தில் இருந்து தந்தையிடம் அங்கிருந்தபடியே உரத்த குரலில் கேட்டான். அப்பா, கணபதி மாமா உங்களை ஏதோ விளம்பர கம்பெனிக்கு அழைச்சுண்டு போறதா நேத்திக்கு சொன்னாரே, நீங்க தயாராகலையா? மஞ்சுளாவுக்கு வியப்பு ஏற்பட்டது. அவசரமாக குழந்தைகளுக்கு பரிமாறிவிட்டு கூடத்துக்கு சென்றாள். ரவி எதை சொல்றானே, நிஜமாவா? என்கிட்ட நீங்க சொல்லவே இல்ல. அவன் அலட்சியமாக தோள்களை குலுக்கினான். நான் அந்த வேலைக்கு போறதா இருந்தா தானே உங்ககிட்ட சொல்லணும். அது எனக்கு ஏத்த வேலை இல்லையே. சம்பளமும் ரொம்ப குறைவு. என் திறமைக்கு 4 இலக்கத்துல சம்பளம் கிடைச்சாதான் போவேன். இந்த மாதிரி வேலைக்கு போறதை விட டிராயிங் மாஸ்டர் வேலைக்கு போகலாம். ஒண்ணுமே இல்லாததுக்கு வந்த வரையில லாபம்னு உங்களுக்கு தோணலையா? அவன் கோபத்துடன் அவளை முறைத்து பார்த்தான். ஒண்ணுமே இல்லாம போயிடலையே. இப்ப என்ன நம்ம கொடுத்து நம்ம குடும்பம் நடுத்தெருவில் நிக்குது? வஞ்சுளா வாயை திறக்காமல் உள்ளே சென்று விட்டாள். அங்கே பிள்ளைகள் மூவரும் வழக்கம் போல புத்தகத்தில் கண்ணும் தட்டில் கையுமாக உட்கார்ந்திருந்தனர். சீக்கிரமாகட்டும்டா என்று அவர்கள் மேல் எரிந்து விழுந்தாள். இன்னும் அதிகமாக திட்டினால் எவனாவது ஒருவன் பாதி சாப்பாட்டிலேயே ரோஷத்துடன் எழுந்து போய்விடுவான். அப்புறம் முதலுக்கே மோசமாகிவிடும். தனக்கு இந்த வேலை கிடைத்திராவிட்டால் இந்த குடும்பத்தின் கதி என்ன என்று நினைத்த மஞ்சுளாவின் உடல் நடுங்கியது. தனக்கு வேலை கிடைத்த சூழ்நிலையை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தாள். வரதன் ஓவியம் வரைவதில் நிபுணன். ஒரு பிரபல பத்திரிகையில் நிரந்தர ஓவியனாக இருந்த ஆயிரக்கணக்கில் சம்பாதித்துக் கொண்டிருந்தவன். ஒரு சின்ன விஷயத்திற்காக பத்திரிகை ஆசிரியரிடம் விரோதித்து கொண்டு ரோஷத்துடன் வேலையை உதறிவிட்டு வீட்டுக்கு வந்து விட்டான். வஞ்சுளா திருமணமானதும் வேலையை விட்டுவிட்டாள். குடும்ப தலைவியாக 3 குழந்தைகள் கொண்ட தன் குடும்பத்தை கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொண்டு இருந்தவள் வரதன் வேலையை உதறியதும் அதிர்ச்சியடைந்தாள். நர்மதா பக்கத்து வீட்டுக்காரி. அவளுடன் நெருங்கி பழகியவள். இப்போது அவள் கணவருக்கு வடக்கே மாற்றலாகிவிடவே எங்கோ வடகோடியில் குழந்தைகளுடன் இருக்கிறாள். எப்போதாவது கடிதம் எழுதுவாள். அந்த நர்மதாவின் அத்தைதான் பத்மாவதி அம்மாள். அவளுடைய நிர்வாகத்தில் ஒரு பள்ளிக்கூடம் நடக்கிறது. சிறந்த பெண் எழுத்தாளர். சொந்தமாக பதிப்பகமும் சுறுசுறுப்புடன் நடக்கிறது. சிறந்த சமூக சேவகி. நர்மதாவின் சிபாரிசின் மேல்தான் பத்மாவதி அம்மாள் மஞ்சுளாவை தனக்கு காரியதரிசியாக வைத்துக் கொண்டாள். அவள் வேலைக்கு போவதனால் ஓரளவுக்கு பிரச்சனை தீருகிறது, உண்மைதான். ஆனால் அவள் படும் சிரமங்களை விவரிக்க இயலாது. பத்மாவதி அம்மாள் அவளிடம் அடிக்கடி சொல்வாள். குடும்பத்துல ஆபீஸில் இருப்பதை போல் ஒழுங்கும் விதிமுறைகளும் இருக்க வேண்டும். ஆபீஸில் வேலை செய்பவர் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர் போல பற்றும் பாசமும் கொண்டு ஒருவருக்கொருவர் பழக வேண்டும். அவள் குடும்பம் முதலில் குடும்பமாகவே இல்லையே. பற்று, பாசம், பொறுப்பு எதுவுமே இல்லாதவர்களிடம் ஆபீஸ் மாதிரி ஒழுங்கையும் விதிமுறைகளையும் எப்படி திணிப்பது?
அவள் பெருமூச்சுடன் ஆபீஸுக்கு போவதற்காக தயாராக ஆரம்பித்தாள். ஆபீஸுக்கு பிற்பகல் வேலைக்காக ஒரு சிறிய எவர் சில்வர் டப்பாவில் குழம்பு சாதத்தை அடைத்து கொண்டாள். ஒரு டம்ளர் வெறும் மோர் மட்டும் குடித்துவிட்டு புறப்பட்டாள். வரதனுக்கு சாப்பாட்டு மேஜையில் சாப்பாட்டை எடுத்து வைத்துவிட்டு அவசரமாக கிளம்பியவளை வரதன் கூப்பிட்டு நிறுத்தினான். சாதம் போட்டுட்டு போயேன். எல்லாம் எடுத்து வச்சிருக்க, போட்டுண்டு சாப்பிடலாம். சம்பாதிக்கிற திமிர் பேசுறது. இதுக்குத்தான் பொம்பளைகளை வைக்கிற இடத்துல வைக்கணும். வைக்கிறது தானே, யார் வேண்டாம்னு சொன்னா? எனக்கு மட்டும் உடல் சொகுசு கௌரவம் எதுவுமே கிடையாதா? நான் வீட்டுல சுகமா இருந்தா கூட குடும்பத்துக்காகத்தானே வேலைக்கு போற. நீங்களும். நான் வீட்டுல சுகமா இருந்தவ, குடும்பத்துக்காகத்தானே வேலைக்கு போற. நீங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கிற வரையில் ஏதோ ஒரு வேலைன்னு கிடைச்ச வேலைக்கு போறேன். என் சம்பளம் மட்டும் குடும்பத்துக்கு போறலேன்னு உங்களுக்கு தெரியாதா? புருஷன் சோறு போடுன்னு கேட்டதுக்கு இவ்வளவு பேச்சா? சி, ஹோட்டலுக்கு போன சர்வர் எதிர நின்னு மரியாதையா பேசுறான், போடுறான். சம்பாதிக்கிறாளாம் பெருசா. புருஷன் இலையை பார்த்து சோறு போட துப்பில்ல. வரதன் எழுந்த சட்டையை எடுத்தான். மஞ்சுளா பொறுமையாக மாறினாள். சாப்பிட உட்காருங்க, நான் போடுறேன். பை குடை எல்லாவற்றையும் வைத்துவிட்டு புடவை தலைப்பை சொருகிக் கொண்டு சாதத்தை அவன் தட்டில் பரிமாறினாள். அடைச்சி, நான் ஒன்னும் அவ்வளவு ரோஷம் கெட்டவன் இல்ல. உங்க ரோஷத்தை பத்தி எனக்கு தெரியலன்னா வேறு யாருக்கு தெரியும்? நம்ம குடும்பத்தின் இப்போதைய நிலைமை ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுடைய ரோஷத்தை தான் எனக்கு நினைவுபடுத்தின்றே இருக்கு. ஒரு முறை அவளை எரித்து விடுவது போல பார்த்த அவன் மௌனமாக தட்டின் முன்பு வந்து உட்கார்ந்தான். சாப்பிடும்போது முகத்தை கடுகடுவென்று வைத்து கொண்டு அவன் கூறினான். கணபதி வந்தா போனாலும் போவேன். எதுக்கும் ஆட்டோ செலவுக்கு 10 ரூபாய் கொடுத்துட்டு போ. மஞ்சுளா தயங்கினாள். பஸ்ல போகலாமே, மாச கடைசி, என்கிட்ட பணம் அவ்வளவு இல்ல. கணபதி எதிரில் என்ன கேவலமாக்குறது தான் உன் எண்ணமா இருந்தா அப்படியே நடந்துட்டு போகட்டும். விடியா மூஞ்சி, உன் தரித்திரம் என்னைக்குதான் உன்னை விட்டு தொலைஞ்சிருக்கு. மஞ்சுளா அந்த மாதத்திய கடைசி பணமாக தான் வைத்திருந்த 10 ரூபாயை அவன் பக்கத்தில் வைத்தாள். அவன் கணபதியுடன் வேலைக்காக போகிறான் என்பது நிச்சயமில்லை. ஆனால் இந்த 10 ரூபாய் திரும்ப போவதில்லை என்பது மட்டும் நிச்சயமாக அவளுக்கு தெரியும். சிறு செலவுக்கு அவளிடம் பணம் வாங்கும் தந்திரங்களில் இதுவும் ஒன்று. மஞ்சுளா ஆபீஸுக்குள் நுழையும் போது வழக்கமாக தினமும் ஏற்படும் தாமதத்தை விட மேலும் அரை மணி நேரம் தாமதமாகிவிட்டிருந்தது. பத்மாவதி அம்மாள் அவளுடைய மேஜை டிராயரை குடைந்து கொண்டிருந்தாள். அவளுக்கு பயத்தினால் நாக்கு உலர்ந்து விட்டது. முக்கியமான கவரை தபாலில் போடாத பிழையுடன் நேரம் கழித்து வேறு வந்திருக்கிறாள். பத்மாவதி பேசுவதில் வல்லவள். கடிந்து கொள்ளாமல் இனிமையாக, அதே சமயத்தில் உரைக்க பேசுவாள். வாமா மஞ்சுளா, நீ இன்னைக்கு லீவ் போட்டுட்டேன்னு நினைச்சிட்டேன். வழக்கமா நம்ம ஆபீஸ் கடிகாரம் அரை மணி நேரம் வேகமா ஓடும். தினத்தை விட இன்னும் அரை மணி வேகமா ஓடுது. மஞ்சுளாவுக்கு அவள் பேசுவது புரிந்தது. மன்னித்துக் கொள்ளுங்கள். அது போகட்டும் மஞ்சுளா, உன் குடும்பத்தின் தேவைக்காக இந்த வேலைக்கு நீ வந்திருக்க. உன்னுடைய கவனக்குறைவு ஆபீஸை பாதிக்கிற மாதிரி நடந்துக்காம இருக்கணும் என்று கூறியபடி அந்த கவரை எடுத்து அவளிடம் நீட்டினாள். மஞ்சுளா தலை குனிந்து நின்றாள். கணபதியுடன் போனேனா இல்லையா என்பதை வரதன் தானாக தெரிவிக்காததால் அவளும் அதை பற்றி கேட்காதிருந்தாள். ஆனால் 2-3 நாட்கள் கழித்து சுரேஷ் அவளிடம் ரகசியமாக கணபதியிடமிருந்து அப்பாவுக்கு 500 ரூபாய் வந்திருந்ததாக கூறினான். அப்போதும் அவள் எதையும் காண்பித்துக் கொள்ளாமல் பொறுமையாக இருந்தாள். அவனே அவளை நெருங்கி 2 100 ரூபாய் நோட்டுகளை பெருமையுடன் நீட்டினான். ஏது இந்த பணம்? கணபதி சிபாரிசுல ஒரு வேலையை முடிச்சு கொடுத்த அவங்க கொடுத்த பணம் தான் இது. உங்க லட்சியம் அதான் 4 இலக்கத்துல வச்சிருந்த குறி என்ன ஆச்சு? இப்ப 500 ரூபாய் கொடுத்தாலும் கூடிய சீக்கிரமே அந்த தொகையை கொடுத்துடுறதா சொல்லவே நான் வாங்கிட்டேன். மீதி பணம்? வரதன் விரைப்புடன் நின்றான். என்ன குறுக்கு விசாரணை வளர்ந்துண்டே போறது? ஆண் பிள்ளைக்கு எவ்வளவோ செலவு இருக்கும், அதையெல்லாம் நீ கேட்க முடியுமா? இதுக்கு மேல ஏதாவது பேசினா இதுவும் போயிடும்.
மஞ்சுளா பொங்கும் அழகையை சிரமத்துடன் அடக்கிக் கொண்டாள். இந்தா பொறுக்கிக்க என்று அலட்சியமாக அந்த 2 100 ரூபாய் நோட்டுகளையும் வீசிவிட்டு அவன் போய்விட்டான். அவள் குனிந்து அந்த பணத்தை எடுத்தாள். வேறு கெட்ட வழக்கம் எதுவும் அவனுக்கு இல்லாவிட்டாலும் பணத்தை கண்மண் தெரியாமல் சினிமா ஹோட்டல் என்று 4 நாட்கள் செலவழித்துவிட்டு நிற்பான். வெள்ளத்தை சுற்றி ஈ மொய்ப்பது போல அவனிடம் பணம் சேர்ந்ததும் எங்கிருந்தோ நண்பர் கூட்டமும் வந்து சூழ்ந்துவிடும். அவன் கையில் காசில்லாத நாட்களில் ஒருத்தன் கூட வந்து எட்டி பார்த்ததில்லை என்பதை அவன் நினைத்து கூட பார்க்க மாட்டான். மஞ்சுளாவுக்கு வந்த ஆத்திரத்தில் தன் வேலையை விட்டுவிட்டால் இவனை பழி வாங்கியது போலாகிவிடும். பொறுப்பு ஏற்பட்டாலும் ஏற்படுமோ என்று நினைத்தாள். அவளுடைய குழந்தைகள்தான் பரிதாபகரமாக நிற்க வேண்டி வருமே தவிர அவன் சிறிதளவும் கவலைப்பட போவதில்லை. அவள் கொண்டு வரும் பணத்தை கொண்டுதான் ஏதோ ஓரளவுக்கு கண்ணியமாக குடும்பம் நடத்த முடிகிறது. அதையும் அவள் விட்டுவிட்டால் வரதனுக்கும் அவளுக்கும் என்ன வித்தியாசம்? குழந்தைகளுக்கு பெரும் துரோகம் செய்தவளாகி விடுவாள். மஞ்சுளா பெருமூச்சுடன் மனதை திடப்படுத்தி கொண்டாள். மறுநாள் காலையில் ஆபீஸுக்கு போனதும் பத்மாவதி அம்மாள் அவளை கூப்பிட்டு அனுப்பினாள். மஞ்சுளா, சமூகத்தில் பெண்களின் நிலை என்பதை பற்றி நாளைக்கு நான் பேசப் போகிறேன். இதுல எழுதி வச்சிருக்கேன், கொஞ்சம் டைப் அடிச்சுடு என்று 4-5 பக்கங்கள் எழுதிய காகிதங்களை அவளிடம் நீட்டினாள். மஞ்சுளா அதை வாங்கி கொண்டு டைப் அடிக்கும் இயந்திரத்துடன் தன்னையும் ஒரு இயந்திரமாக மாற்றிக்கொண்டு அடிக்க ஆரம்பித்தாள். அந்த சொற்பொழிவின் கடைசி பகுதி வந்ததும் அவளால் டைப் அடிக்க முடியவில்லை. வெறித்த பார்வையுடன் அதையே பார்த்து கொண்டிருந்தாள். நம்முடைய பெண்கள் ஆபரணங்களை அணியும் வழக்கம் இருக்கிறதே அன்றே ஆண்கள் எந்த ஆபரணத்தையும் அணிவதில்லை. அது ஏன்? ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய வாழ்க்கையின் துணையாக அவன் ஏற்கும் அவன் மனைவியே பல ஆபரணங்களாக அவனிடம் வீற்றிருக்கிறாள். அவனுடைய பாதத்தில் தன்னை அர்ப்பணித்து சந்தனமாக தேய்ந்து அதனாலேயே சிறப்பு பெறுகிறாள். அவனுடைய ஜீவனில் கலந்து சிந்தாமணியாக சுடர் விடுகிறாள். வளையாத ஆண்மையுடன் உறுதியாக நிற்கும் அவனுக்கு அவள் வளைந்து கொடுத்து அவனுடைய கரத்தில் சுழலும் கங்கணமாக வாழ்க்கையில் களிப்பை உண்டாக்குகிறாள். அவனுடைய சுகம் துக்கம் இரண்டிலும் பங்கு ஏற்றுக்கொண்டு தன்னம்பிக்கையை வளர்க்கும் விதத்தில் தான் துணையாக இருப்பதை உணர்த்தி தெளிவு உண்டாக்குகிறாள். குடும்பத்தை காக்கும் அரணாக இருந்து அதன் மூலம் அவன் மானத்தை காக்கும் மேகலையாக ஒளி வீசுகிறாள். இதுவன்றோ பெண்மையின் சிறப்பு? ஆவேசம் வந்தவள் போல் வேகமாக இதை டைப் அடித்தவள் தொடர்ந்து அதில் இல்லாத ஒரு பகுதியையும் தானே அடித்தாள். இத்தனையும் உண்மைதான். ஆனால் பெண்ணுக்கு இத்தனைக்கும் பதிலாக ஆண் என்ன செய்கிறான்? அவளை பூஜிக்க தேவையில்லை, பெரிதாக கௌரவிக்க வேண்டியதும் இல்லை. குறைந்தபட்சம் அவள் ஒரு பெண் என்று நினைக்கிறானா? அவன் அவளை பெண்ணாக நினைப்பது எந்த சமயங்களில்? அவள் அவனுக்கு தேவைப்படும் சமயங்களில் மட்டும்தான். இதை டைப் அடித்த மஞ்சுளா துயரம் தாங்காமல் அந்த மெஷினின் மேல் சாய்ந்து கொண்டு சப்தமின்றி அழுதாள். தன் தலையை யாரோ பரிவோடு வருடுவதை உணர்ந்ததும் திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தாள். பத்மாவதி அம்மாள் அருகில் நின்றாள். மஞ்சுளா சட்டென்று மிஷினில் இருந்து தாளை உருவ முயன்றாள். பத்மாவதி அம்மாள் அவளை தடுத்தாள். வேண்டாம், அது அப்படியே இருந்துவிட்டு போகட்டும் என்று கூறி அந்த தாளை எடுத்து ஒரு கவரில் பத்திரப்படுத்தி கொண்டாள். பரிவுடன் மஞ்சுளாவின் முதுகில் தட்டி கொடுத்துவிட்டு கம்பீரமாக தன் அறையை நோக்கி நடந்தாள். மஞ்சுளா திகைப்புடன் அவள் போவதையே பார்த்து கொண்டிருந்தாள். கலைமகள் தீபாவளி மலர் இதழில் 1979ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.